நல்ல ஒரு மொரட்டு தூக்கத்துக்கு அப்புறமா நானும் லூனா குட்டியே எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சதுனே அக்கா கண்ணில் இட்லியும் குடல் குழம்பு காட்டினாங்க. அக்கா நான் அப்புறமா காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபிக்கு அப்புறமா எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பணியாரமும் தோசையும் குடல் குழம்போட கொடுத்தாங்க. எங்கள் லூனாவை பார்த்தீங்களா கிச்சனில் இருக்கிற கறிச்சட்டியே பார்த்துட்டு இருக்குது. நான் அதை பார்த்துட்டு மதியத்துக்கு தேவையான வெங்காயத்தை உரிச்சு கொடுத்தேன். காலையில் 5:30க்கு அண்ணாவும் அக்காவும் சிக்கன் மட்டன் ரத்தம் குடல்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நானும் லூனா குட்டிஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்த டைமில் அக்கா கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ டிஷ் வெரைட்டியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் சிக்கன் வறுவல், இன்னொரு பக்கம் ரத்த குடல் பொரியல், இன்னொரு பக்கம் மட்டன் கிரேவி, மட்டன் தண்ணி குழம்புன்னு விருந்தே வச்சுட்டாங்க. இலையில இடந்த இல்லை அவ்வளோ டிஷ் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல. வயிறு கொஞ்சம் சரியில்லைங்க. அப்செட் ஆகி படுத்துட்டு கவலைப்படாத சாமி இந்த கரும்பை சாப்பிடு, வயிற்றுல கல்லே இருந்தாலும் கரைஞ்சிரும் சொல்லி அண்ணன் இந்த கரும்பு வெட்டி கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபேஸே ஃப்ரெஷ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட மாமா ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களோட ஜாலியாக பேசிட்டு கொஞ்சம் தூரம் எல்லாம் வெளியில் போயிட்டு வந்தாங்க குட்டீஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கடைசியில் எனக்காக செஞ்ச அக்காவுக்காக லைட்டாக சாப்பிட்டுட்டு அந்த நாளை நிறைவு பண்ணிட்டேன்.